இப்போ விஜய் கட்சிக்கு வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து இடம் தரல சார். இப்போ அன்னைக்கு தேதியில வந்து திமுகவோட மாநாடு ஒன்று நடந்தது, பவள விழான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் போது அவர் பொருளை எடுத்து அவரை போட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவர் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் பேசுறாங்கல்ல சார். அதான் உசுப்பு ஊத்துறவன் உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருக்கணும் தான் விஜய் சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய செயற்கரிய செயல்லாம் கிடையாது. அப்படியே வந்து திமுகவுடைய 30 விழாவையே காலி பண்ணிட்டாரு, யாருக்குமே தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்லாம் இல்லை. அன்னைக்கு இவர் வந்தது ஒரு முக்கிய செய்தியாக மாறுச்சு. ஊடகங்களில் எல்லா இடங்கள்லையும் வந்து அதை ஒரு விஷயமா பேசினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து 30 விழாவை கவர் பண்ண போயிட்டாங்க. அன்னைக்கு நடந்த எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லையும் விவாதம் வந்து 30 விழாவில் அவங்க பேசினதை வச்சு தான். விஜய் பெரியார் திடல் வந்தது வந்து யாருமே டிபேட்டாக எடுத்துக்கல. அப்போ எது முக்கியங்கிறது ஊடகங்களுக்கு தெரியும். இவர் வந்து அப்படியே அவங்கள காலி பண்ணிட்டாருலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அன்னைக்கு பெரியார் பிறந்த நாள், அன்னைக்கு தான் நீங்கள் அந்த மாலையை போட முடியும். நீங்கள் மறுநாளோ முதல் நாளோ போட முடியாது. அன்னைக்கு பார்த்து பவன விழா வந்ததுன்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்?